மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அமைந்துள்ளது கவனை கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ். ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியரான இவர் உடல்நலக்குறைவு காரணமாக வீட்டில் இருந்து வந்தார். இவரது மனைவி கண்ணம்மாள். இந்த தம்பதியின் இரண்டாவது மகன் அப்பு. 27 வயதான இவர் வழக்கறிஞராக உள்ளார். அப்புவும் அரசக்குடி கிராமத்தைச் சேர்ந்த விஜயசாந்தி என்பவரும் கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்கின்றனர். அப்பு வழக்கறிஞராக உள்ள நிலையில் விஜயசாந்தியும் பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார். இதையடுத்து சில மாதங்களுக்கு முன்பு இவர்கள் தங்கள் காதல் குறித்து பெற்றோர்களிடம் கூறியுள்ளனர். இந்த காதலுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்த நிலையில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்று வந்துள்ளது. இந்த சூழலில் யாருமே எதிர்பாராத சமயத்தில் அரங்கேறிய ஒரு துயரம் இரு வீட்டாரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட செல்வராஜ் தன்னுடைய மகன் அப்புவின் திருமணத்தை பார்த்துவிட்டு சாவேன் என தொடர்ந்து கூறி வந்துள்ளார். இந்த சூழலில் செல்வராஜிற்கு கடந்த 16ஆம் தேதியன்று கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டிருக்கிறது. பதறிப்போன அவரது குடும்பத்தார் செல்வராஜை உடனடியாக அங்குள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பு தன்னுடைய திருமணத்தை பார்க்காமல் தந்தை இறந்து விட்டாரே என மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார். இதையடுத்து தந்தை செல்வராஜின் இறுதிச் சடங்கு 17ஆம் தேதி மாலை நடைபெறுவதாக நேரம் குறிக்கப்பட்டது. அப்போது உறவினர்கள் அனைவரும் அங்கு கூடியிருந்த நிலையில் தனது தந்தையின் ஆசையை நிறைவேற்ற அப்பு முடிவெடுத்தார். அங்கிருந்தவர்களிடம் காதலி விஜயசாந்தியை தன்னுடைய தந்தையின் முன்பு திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக தெரிவித்தார். அதை கேட்ட அனைவரும் சோகத்துடன் சம்மதம் தெரிவித்த நிலையில் அப்பு இந்த விஷயத்தை தனது காதலியிடம் செல்போனில் கூறியுள்ளார். இதனிடையே பெற்றோர் எதிர்ப்பை மீறி வீட்டை விட்டு வெளியேறிய விஜயசாந்தி அப்புவின் வீட்டிற்கு வந்தார். அப்போது இறுகிய மனதுடன் வந்த அப்பு தான் வாங்கி வந்த தாலியை தன்னுடைய தந்தையின் கைகளில் வைத்து எடுத்து காதலியின் கழுத்தில் கண்ணீருடன் கட்டினார். இறுதி சடங்கிற்கு வந்த உறவினர்கள் நெகிழ்ச்சியுடன் அப்பு விஜயசாந்தி தம்பதியை வாழ்த்தினர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பார்ப்போரை கண்கலங்க வைக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.